எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்குப்பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சங்குப்பூ வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இதனோட விதை கிடைச்சா அந்த விதையை நீங்கள் நட்டு வச்சாலே ஒரு 10 நாள் 15 நாளில் அது வந்து கொடி மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். கொடியாகவும் வளரலாம், அதை கட் பண்ணி செடியாகவும் நம்ம வளர்க்கலாம். இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா 3 கலரில் இருக்கும். வயலட் கலரில் இருக்கும், அப்புறம் வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கும். இது வந்து வீட்டில் வளர்க்குறதுனால நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். பூஜைக்கு உகந்த மலர்களில் இது இந்த சங்குப்பூவும் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவுக்கு, சிவபெருமானுக்கு, விநாயகருக்கு, எல்லா தெய்வங்களுக்குமே இது வந்து பூஜைக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த சங்குப்பூவுக்கு பெருசாக உரம் எதுவுமே போடணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் காலையிலே சாயந்தரம் தண்ணி தெளிச்சிட்டு வந்தாலே போதும். இது வந்து தன்னால் வளர ஆரம்பிச்சிடும். இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்கவே மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும்.